ஆகணும். வந்து என்ன சொல்றது, சுகத்தை வந்து வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் சுகம் வரும், அதே மாதிரி துக்கமும் வந்து வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் வரும். நமக்கு விதிப்படி என்ன சுகம் விதிச்சிருக்கோ அது தானா வந்து சேரும். அதுக்காக ஆக்சுவலா பிரயத்னம்லாம் தேவையில்லை. அதே மாதிரி விதிப்படி என்ன துக்கம் வரணும்னு இருக்கோ அதுவும் தானா வந்து சேரும். அப்போ விதியை மாற்ற வல்லவர்னாக்க அதுதான் அனுகிரகம். சார் வந்து சொன்னார், பாக்கியசாலிகளால் அறிந்து தரிசிக்கப்படுபவர் துறவி. நான் யோசிச்சிருக்கேன், அதுதான் பாக்கியசாலிகளால். ஒரு ஞானியோ துறவியோ பார்க்கணும்னா அதுதான் பாக்கியம் வேணும். புண்ணியசாலிகளால் போடல, பாக்கியசாலிகளால் போட்டிருக்காரு. அது பாக்கியம்னா என்னதுனாக்க, மகாபாபியா இருந்தாலும், நான் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மகாபாபி தான். ஸோ என்ன மாதிரி மகாபாபி வந்து சார் கிட்ட வரணும்னாக்க சார் பண்ணி அனுகிரகம் பண்ணி எனக்கு பாக்கியத்தை கொடுத்து தான் அவர்கிட்ட ஆயிஷன் இருக்காரு. பாக்கியம் வந்து சுவாமியோட அனுகிரகம். நிறைய இடத்துல பாக்கியம் வார்த்தை யூஸ் பண்ணிடுறாரு, நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வேர்டு ஐ டோல்ட் லா புக் மாதிரி எவ்ரி வேர்டுக்கு சாருக்கு மீனிங் இருக்கிறதுனால அதே வார்த்தையை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அனுகிரகம் நடக்கிற இடத்துல மட்டும்தான் பாக்கியத்தை யூஸ் பண்ணியிருக்காரு வேர்டு. அப்போலோனியஸ் சொல்லி கிரீஸ்ல இருந்த ஒருத்தருக்கு வந்து பாக்கியத்தினால அவர் வந்து துறவி நிலையை அடைந்தான்னு சொல்லி எழுதியிருக்கார். சதாசிவ பிரம்மேந்திரால் கிட்ட தண்டனை கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் பாக்கியம் பண்ணியிருந்தான்னு சொல்லி எழுதியிருக்கார். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இங்க வந்திருக்கோமே, அது அதை பத்தியும் சார் எழுதியிருக்காரு. இங்க வந்ததுக்கு சார தரிசிக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணாதான் முடியும். சார் இல்ல இருக்கு, நான் சொன்னேன் எல்லாத்தையும் வியாபத்தி இருக்கார், விக்கிரக ரூபத்துல இருக்கார். அதுவும் வந்து எழுதியிருக்காரு. விக்கிரக ரூபம் வந்து ஒரே வரி அந்த அரூபத்தை வந்து அட்டைன் பண்ணது அப்படின்னு சொல்லி சார் வந்து இது பண்ணிட்டேன். எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது, பசி வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல, உணவை பத்தி எல்லாம் சார்லாம் எழுதியிருக்காரு நிறைய. வந்து இஜிப்சியன் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல சப்பாத்தி, பாம்பேலாம் சப்பாத்தி பண்ணி சாப்பிடுறோம். வீட்டுல வந்து ஒரு கலங்கம் இருக்கு. அதனால வந்து வீட்டு வந்து ஈஜிப்ட்ல வந்து கால்நடை கேட்டில் ஃபீடா கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல கலங்க இருக்கிறதுனால பகவான் கிட்டே கேட்டு ஸ்பெஷலா ஸ்பெல்ட்னு ஒரு இது அந்த வீட்டுல இருக்கிற அந்த இதுவை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்காரு சார். சாத்வீக உணவு அப்படிலாம் வந்து சார் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாருக்கு வந்து சார் வெங்காயம் சாம்பார் சாப்பிடுவார் அது சொல்லியிருக்கார். அப்போ நிறைய பேர் சமைச்சும் போட்டிருக்காரு சாருக்கு. ஆராதனைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இங்க இருக்கான்னு தெரியல, ஆராதனை வந்து சாரே சொல்லியிருக்காரு. என்னோட ஆராதனைக்கு வந்து வெங்காயம் சாம்பாரும் உருளைக்கிழங்கு கறியும் வந்து போட்டு என் பக்தர்கள் பண்ணுவாருன்னு சார் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து சார் வந்து சாஸ்திரங்களுக்கு விருத்தம் கிடையாது. நிறைய பேர் வந்து மகாபிரிவா தான் வந்து சாஸ்திரோக்தமா இருந்தாரு, சார் வந்து அந்த சாஸ்திரம் இதெல்லாம் பெருசா இருக்கு அப்படிலாம் கிடையாது. படிச்சு பார்த்தா சொல்றதெல்லாம் தெரியும். தெய்வ விவேகின்னு ஒரு நிலை வந்து ஃபுல்லாவே சாஸ்திரங்கள் சொல்றதுக்காகவே ஏற்பட்ட நிலை தெய்வ விவேகி. எல்லா சாஸ்திரத்தோட இதையும் போட்டு அப்படி இருக்கிற தெய்வ விவேகிகளுக்கு தான் வந்து நம்ம இதெல்லாம் படிக்கணும். சில இதுல துகாராம் அவெல்லாம் கதையெல்லாம் படிக்கும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மற்ற ஜாதியிலயோ அந்த ஜாதியிலயோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மிரட்டல் நடந்து அதனால வந்து துகாராம் வந்து ஜாதிக்கு அகெயின்ஸ்டா இருந்தாரு. அதனால நிறைய நம்ம படிக்கிறேன். ஆக்சுவலா தேவர் அகெயின்ஸ்ட் வர்ணாசிரமம் நிறைய மகான்களோட பேர் போட்டு அவங்களாம் வர்ணாசிரமம் எதிர்த்தாங்கன்னு சொல்லி வருது. இது அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு.
ஆனா வந்து என்ன சொல்றேன்னா, தெய்வ விவேகிக்கு மேல இருக்கிற தெய்வ சார்பு நிலையில இருக்கிற ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணும்போது இந்த தெய்வ விவேகியான பிராமணர்களுக்கு அவனோட மகிமை காட்டி சொல்றதுக்காக அந்த மிரகல்ஸ்லாம் நடக்கிறது. அது தெய்வ விவேகி தான் நடக்கும். சாஸ்திரோக்தமா இருக்கிறவனால தான் அந்த தெய்வங்களோட அந்த மிரகல்ஸ்லாம் பார்க்க முடியும். இன்னைக்கு யாரும் வந்து ஒரு என்ன சொல்றது, எருமமாலை தட்டி விட்டு வேதம் சொல்றதா இன்னைக்கு கேட்க முடியாது. அது வந்து ஞானதேவன் நடந்ததுனாக்க அப்படி இருந்தார். அவரு அங்க பக்கத்துல இருந்தவங்க சாஸ்திரோக்தமா இருந்ததுனால அது நடந்தது. அந்த நிலையில இருக்கிற பேர் வந்து போயிட்டு ஸ்ரீதர் ஐயாவாலா சாத்தம் ஸ்ரீதர் ஐயாவால் வந்து அந்த சாத்தத்தின் போது அந்த சாப்பாடு உணவு வந்து உணவுகள் கொடுத்துருக்காரு பஞ்சமத்துக்கு. அது மற்றவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. அது வந்து அந்த மிரக்கல் நடக்கிறதுக்கு ஸ்ரீதர் ஐயாவால் ஒரு தெய்வ விவேகியோட நிலைக்கு மேல இருந்ததுனால இருந்தது. நம்ம பண்ணா அது தப்புன்னு எழுதியிருக்காரு, பாபமாகவும் எழுதியிருக்காரு. பத்ராச்சல ராமதாசன் வந்து இப்போ திருடிட்டு போய் கோவில் கட்டினார்னா நான் அது மாதிரி பண்ணாங்க அது பாபம் எழுதியிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமே நமக்கு இந்த சதி பிராக்டிஸ் இல்லைன்னா வந்து வடக்கிருத்தல் இதெல்லாம் வந்து பண்றதுக்கான தகுதியை நம்ம இறந்து முயற்சி இருக்கார். யாவை எங்கெங்கெல்லாம் பண்றதுக்கும் நம்ம இறந்து முயற்சி இருக்கார் சார். சொல்லி போனா சார் உங்க வந்து என்னெல்லாம் டாபிக் இருக்கணும் எக்கச்சக்கமா இது பண்ணியிருக்கார். 2-3 இன்ஸ்டன்சஸ் ஆஃப் மை டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லி நான் நிறுத்திக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணது வந்து ஐ திங்க் 2020ல எனக்கு வந்து தமிழ் வந்து வராது, படிக்க தெரியாது தமிழ். நான் பாம்பேல படிச்சு வளர்ந்ததுனால எனக்கு தமிழ் வந்து வராது. நான் ஏதோ வந்து ஒரு எழுத்து கூட்டி கூட்டி வந்து படிப்பேன். அதனால தான் அவரை தமிழ் செக்ஷன் படிக்க சொன்னேன். எனக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூவன்சி எனக்கு கிடையாது. எழுத்து கூட்டி கூட்டி அக்ஷரங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கா. அதை வச்சு சென்னையில கொஞ்ச நேரம் வந்து பஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கத்துனேன். அதனால வெரி பேட் அட் தமிழ். எனக்கு வந்து புரியறதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்து எனக்காக சுவார்த்தமா அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க இருந்து சிவராம் மாமா கிட்டக்க நான் வந்து அனுப்பினேன். பாருங்க சொல்ல வராங்க, பண்ணு நீ பண்ணு, ஸ்டார்ட்ல இருந்து புக்கோட ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் பண்ணு நீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. சரி, நான் வந்து ஏதோ வந்து நமக்கு தான் எனக்கு புரியறதுக்காக நான் அது வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சது. அது ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சிவராமா சொன்னா எல்லாருக்கும் போய் சேரணும், நீ பண்ணி முடிச்சு நம்ம சர்க்குலேட் பண்ணலாம். சர்க்குலேட் பண்ணனாக்க நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பைரல் காப்பியில போட்டு யாருக்கெல்லாம் வேணுமோ அவளுக்கு வந்து கொடுக்கலான்னு. அது வந்து சிவராமமா என்ன பண்ணிட்டாருனாக்க, இல்லை நம்ம இதை போட்டு புக்கா போட்டு பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அதை புக்கா போட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே சாரோட ஒரு ஜெயந்திலையும் ஆராதனையும் வந்து ஒரு சின்னதா ஒரு லான்ச் இது பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்தேன். சிவராமமா வந்து பாலபெரியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஏபடி YPM2 இது YPM1 சார் வந்து ஆக்சுவலா 20 டைரி எழுதியிருக்காரு. 20 டைரியோட சாராம்சத்தை வந்து சார் ஃபர்ஸ்ட் புக்ல எழுதிட்டாரு. மீதி ஒரு 12 டைரியோட கண்டென்ட் வந்து YPM2 சொல்லி போட்டுருக்காரு. YPMனா ஏனிப்படிகளே மாந்தர்கள், YPM2 சார் போட்டிருக்காரு. அதோட ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு பாலபெரியாவை கூப்பிட்டாரு. அது பாலபெரியா வரும்போது இங்க இங்கிலீஷ் புக்கும் சரி ரிலீஸ் பண்றதுக்கு பாலபெரியா இது பண்ணி அதுக்கப்புறமா அவார்டு இதெல்லாம் வந்து அவரே எல்லாம் டிசைட் பண்ணி இவ்வளவு பெருசா ஆகும் நான் வந்து எதிர்பார்க்கல. பண்ணும்போது நான் வந்து நிறைய இடத்துல இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் ஆக்சுவலா வந்திருக்கு. சில வார்த்தைகளுக்கு வந்து வேர்ல்டே கிடைக்காது. அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஃபோன் மூலியமா சொல்லி இது மாதிரி இது இப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிலாம் சிலதுக்கு அர்த்தம் புரியாத போதுலாம் அர்த்தம் விளக்கி அதனால நிறைய நடந்திருக்கு. என்கிட்ட அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கிடையாது வேர்டுலாம். அப்போ ஆஃபீஸ்லேயே நான் வந்து நீங்க பர்சனல் யூஸ்க்காக கூட இந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டார். அது நான் அந்த கம்பெனி விட்டது செப்டம்பர். எனக்கு இன்னும் 3-4 மாசம் ஆகும் அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு.
இல்ல உங்களுக்கு இயர் எண்ட் வரைக்கும் நீங்க கம்பெனி விட்டாலும் இயர் எண்ட் அப் டு டிசம்பர் வரைக்கும் எனக்கு லைசன்ஸ். நான் வந்து என் கம்பெனி கொடுத்தது பர்சனல் ஒர்க்கா அவ சொல்லி கொடுத்த அந்த லைசன்ஸ் தான் ஆக்சுவலா வந்து டிரான்ஸ்லேஷன் முடிச்சேன். நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய என்னெல்லாமோ எக்ஸ்பீரியன்ஸ் கனவுல வந்து பேசியிருக்காரு. எங்க கிட்ட வந்து இப்படி ஒரு மிரக்கல் நடந்தது, அப்படி மிரக்கல் நடந்ததுலாம் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க அந்த மிரக்கல்ஸ் அவங்க இல்லை. நான் முன்னாடியே சொன்னதுனால நான் மகாபாபியா இருந்ததுனால எனக்கு அந்த அளவுலாம் அனுகிரகம் பண்றதுக்கு அவர் விரும்பல. அதனால வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன்னா இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தோணும், எல்லாருக்கும் தோணும். எனக்கே அப்படிதான் தோணுது, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இதுல மத்தவங்க வந்து பெரிய விஷயம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தமிழே படிக்காதவங்க வச்சு இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாரு. அது வந்து சாரோட பெரிய நாட் ஆர்டினரி ஃபீட். அதுவும் தமிழே வந்து படிக்கிறது கஷ்டம். இதுல அது வந்து மத்தவங்க சொல்லிதான் கேள்வி புரிஞ்சுருந்தேன். தமிழுக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் ஆரம்பிச்சும் போது எனக்கு தெரியாது இவ்வளவு கஷ்டமா தமிழ் கஷ்டம்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் வந்து நார்மலா வந்து ஒன்னு சாட் ஜிபிடி ஏஐலாம் வந்தது. நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரிவ்யூ பண்ணி இங்கிலீஷும் புக்கு எழுதுறவங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் வார்த்தைக்கு வார்த்தை வந்து வேர்டு சொல்லுவேன். ஒரு சாதாரண ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர் போய் எழுதுறோம். நாவல் மாதிரிலாம் இங்கிலீஷ்லாம் எழுத தெரியாது. அப்ப ரிவ்யூ பண்றது யாரா வேணும்னு சொல்லி கேட்டேன் சிவராம கிட்ட. ஒரு பையனோட டிவோட்டி ஆக்டர் நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் இனிஷியலி. அதுக்கப்புறமா அவன் பிஸி ஆயிட்டான். சார் இப்படியா பண்ணி முடியும் அப்படின்னு சொன்னார் சிவராமா. அப்பதான் ஏஐ வந்து ஏஐல போட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு ரிஃபைன் பண்ணி புக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்துருக்கு. எனக்கு கேட்டா இங்கிலீஷா நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரிஜினல் ஒரு பாராயணம் மாதிரி படிக்கணும்னா ட்ரிப்ளிகன் பிரிவா சொல்லியிருக்காரு. நீ புரியறதோ புரியலையோ பரவாயில்ல, பாராயணமாவது பண்ணு, அது தானே அனுபவம் பண்ணு. இந்த புக்கு வந்து சார் சொல்லியிருக்காரு என் டிவோட்டிக்கு கையில இருக்கிற ரக்ஷன். அதனால நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து சிக்கா இருக்கும்போது குழந்தை படிக்க இருக்கும்போது தான் வந்து பக்கத்துல புக்கை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து சார் வந்து பக்கத்தில் இருக்கும்போது கனவுல வந்து தரிசனமா நிறைய பேர் கொடுத்துருக்காரு சார். இது கனவுல முறிச்சு ஏற்படுறதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. அவரு தான் வந்து எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷனோட வந்து வீடியோ ஷூட் பண்ணி இது பண்ணார். ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவர் தான் எங்கிட்ட இருந்து இது பண்ணிட்டார். ஸோ ஃபைனலா கேட்டோம்னா ஓகே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுகிரகமா அதெல்லாம் வந்து நடக்கும். சர்வவியாபியான அந்த குருக்கு சாருக்கு நம்ம வந்து சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணறதுக்கு நேர்மை முக்கியம். நேர்மை இருந்தால் தானா பக்தி, அதெல்லாம் ஞானம் தான் தானா வரும். எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நான் சொல்றதோட உங்களுக்கு நீங்க என்னோட ஷேர் பண்ணுவீங்க. அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் ஆகும். ஐ திங்க் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் கேட்டுருக்கீங்க. நான் சார் பத்தி கொஞ்ச நாள் பேசிட்டே இருப்பேன். ஏன்னா 10 வருஷமா வந்து சார் ஏதோ ஒரு விதத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதனால செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு நீயப்படும். இன்னும் கொஞ்சம் பேசினா கூட நாங்கள் கேட்போம். நீங்க எல்லாருமே கேட்குறீங்க, ஒருத்தரா என்ன சொல்ல முடியும்? எல்லாருமே கேட்டு எல்லாரும் சொல்றதை நான் ஆன் பிஹாஃப் ஆஃப் தேம் வந்து இந்த ஏணிப்படிகள் வந்து ஏணிப்படி எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கிறாங்க. எனக்கு தகுதி இல்லை. இது சரணாகதி முக்கியமான தத்துவம். எனக்கு எந்த விதமான தகுதியும் எனக்கு கிடையாது. நான் மகாபாபி. நான் வந்து எதுக்குமே உருப்படாதவன். என்கிட்ட ஒரு 1008 கெட்டப்பணங்கள் இருக்கு. ஆனா நான் சரணடைஞ்சாச்சு சார். உங்ககிட்ட நான் சரணடைஞ்சாச்சு. ஒரு வீடை வித்து கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வந்து ஒட்டடை குப்பையெல்லாம் உட்காந்து கிளீன் பண்றதுலாம் நம்ம வேலை இல்லை. வித்து கொடுத்ததுக்கு அப்புறம் போயிடுது அந்த வீடு. அவ்வளவுதான். எனக்கு சொந்தம் கிடையாது. என் மனசு சரீரம் எனக்கு சொந்தம் கிடையாது. இதுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் பிக்ஸ் பண்ண வேண்டியது சாரோட பொருள். இதுதான் சரணாகதி.
இது முக்கியமா வந்து நம்ம எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு சார் கிட்ட நம்மளால ஒப்படைக்கவே முடியாது, நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கணும், அப்படியே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்? வாயாலையாவது சொல்லணும். வாயாலையாவது வந்து சார் நான் உங்களுக்கு சரண் அடைஞ்சிட்டேன் ஒரு தடவை சொன்னா போதும். அது பொய்யா சொன்னாலும் பரவாயில்ல. அது வந்து குரு பகவான் வந்து நீங்க பாவமா சொல்றீங்களா குபாவமா சொல்றீங்களா பார்க்கல. வாயால சும்மா வாயால வார்த்தை விட்டு சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னாலே வந்து அனுகிரகம் பண்றது. அந்த மாதிரி அட்லீஸ்ட் வாயாலையாவது வந்து நமக்கு யாரு குருவோ, யார் இஷ்ட தெய்வமோ, யார் பகவானா அது நம்ம வணங்குறோமோ, சார்னாக சிவன் சார் துணை, சார் சரணம், மகாபரிவா சரணம். இந்த அட்லீஸ்ட் வந்து இதுக்கு வாயால சொன்னாலுமே இதுக்கு வந்து பலன் உண்டு. பலன் என்னன்னாக்க இந்த ஏனியில வந்து அவ வந்து நம்ம ஏற்றுக்குவா. நம்ம கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டம்லாம் அவ பட்டாச்சு. சிவன் சாரு மகாபெரியா அவெல்லாம் கஷ்டப்பட்டாச்சு, அவ தவம் எல்லாம் பண்ணியாச்சு. அவ என்ஜினா வச்சிருந்து அவங்க என்ஜின்ல பின்னாடி கம்பார்ட்மெண்டா போய் நம்ம ஜாயின் பண்ணி தான் போக முடியாது. தவம் இருக்க முடியாதனால சரணாலயம். அதனால நம்மள வந்து அவ வந்து என்ஜின் அவ போகிற லோகத்துக்கு நம்மள ஆக்சிடென்ட் போடுவார். ஸோ ஐ திங்க் நம்ம அவன் அஷ்டோரம் அர்ச்சனைலாம் வேலை பண்ணணும். ஸோ இட்ஸ் ஸ்டாப் ஹியர். சார் பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணதுக்கு சாரோட அனுகிரகம். சார் ரூபமா எல்லாரும் இருக்கீங்க இங்க. அதனால சபைக்கு வந்து நமஸ்காரம். ஆனந்தம் பிரயந்தமி சம்மிஷம் கீதே சைஷாபாத்யவி வாருணி வித்யா பரமேவ்யோமம் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபி பிரம்மவச்சசேனா மகான் கீர்த்யா. जानकी राजलक्ष्मी वांगो 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 आशीर्वाद नमस्कार नमस्कार नमस्कार